வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆளுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் பிடிச்ச கம்பர்கட் தாங்க இன்றைக்கி வீட்டில் பண்ண போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதும் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்து இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் துருவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து லைட் கலர் சேஞ்ச் ஆனா போதும். ரொம்பலாம் டார்க் கலர் வரணும்லாம் இல்லைங்க, லைட் கலர் சேஞ்ச் ஆனா போதும். தேங்காய் எண்ணெயில் நம்ம இந்த தேங்காய் வறுத்து எடுத்தோம்னா வாசனை சூப்பராக இருக்குங்க. அதே பேனில் இன்னைக்கு நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேங்க. 1.5 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வருதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெள்ளத்தில் கல் டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான தட்டு எடுத்து கொஞ்சமாக அதில் எண்ணெய் இல்லை நெய் ஏதாச்சும் சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. அது தனியாக இருக்கட்டும். ஒரு பேனில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளப்பாக ஊற்றி நல்லா கொதிக்க விடலாங்க. பாருங்க, நம்மளுக்கு இப்போ ஒரு கம்பி பாதம் வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ண ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து அதில் சும்மா ஒரு டிராப் நம்ம விட்டாச்சா நம்மளுக்கு தெரியுங்க. பாருங்க, இது தண்ணியில கரையாம ஒரே இடத்துல இருக்கு. அது நம்ம கையில் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு உருண்டை எடுக்க நல்ல ஷேப் கிடைக்குது. பாருங்க, இது நம்மளுக்கு கரெக்டான பதங்க. அடுப்பு நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் துருவலை வெள்ளப்பாகுல சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டோங்க. பாருங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம நெய் தடவி வச்சதுல இதை சேர்த்து நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த வெள்ளம்ன்றதுனால நல்லா சூடா இருக்கும், அதனால இந்த மாதிரி பண்ணி நம்ம நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா ஆறி வந்தாச்சு. இப்போ கையில கொஞ்சமா தண்ணி தடவி நம்மளுக்கு தேவையான சைஸ்ல உருண்டை எடுத்து வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல பாருங்க எவ்வளவு சூப்பரா கம்பர்கட் நம்மளுக்கு ஷேப் கிடைச்சாச்சு. இது இருக்கிற எல்லா பாகையும் நம்ம இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான சைஸ்ல சூப்பரான சுவையான டேஸ்டான கம்பர்கட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்ல இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.